தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் தமிழகத்திலும் கேரளாவிலும் பியூர் பவர் அறிமுகம். தொழில்நுட்ப முன்னேற்றத்துடன் இந்தியாவின் ஆற்றல் மாற்றத் துறையில் முன்னணி நிறுவனமான பியூர் தனது பியூர் பவர் தொழில்நுட்பத்துடன் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் தனது பயணத்தை விரிவுபடுத்தியுள்ளது. கோவையில் நடைபெற்ற அறிமுக விழாவில் வீட்டு மற்றும் வணிக பயன்பாட்டிற்கான பல்துறை திறன்களுடன் கூடிய எரிசக்தி சேமிப்பு தயாரிப்புகள் அறிமுகம் செய்யப்பட்டன. முக்கியமாக பியூர் பவர் கமர்ஷியல் எனும் புதிய தயாரிப்பு ஏசி சர்வர்கள் லிப்ட் போன்ற முக்கிய வணிக உபகரணங்களுக்கு தடையற்ற மின் வழங்கலை உறுதிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த தயாரிப்பின் முக்கிய சிறப்பம்சங்களில் இடைஞ்சலில்லாத இயக்கம், நம்பகமான செயல்திறன், திறமையான வெப்ப மேலாண்மைக்கான நானோ பிசிஎம் தொழில்நுட்பம், ஏஐ சார்ந்த 5வது தலைமுறை மின்னணுவியல் தொழில்நுட்பம் மூலம் முன்கூட்டிய பராமரிப்பு திறன் ஆகியவை அடங்கும். இதன் மூலம் பராமரிப்பு தேவைகள் குறையக்கூடியதுடன் மின் மேலாண்மையில் தொழில்நுட்ப சாய்ந்த புதிய அடையாளம் உருவாகியுள்ளது. இந்திய வணிகத்துறைக்கு நவீன ஆற்றல் மேலாண்மை ஒரு மூலதன முதலீட்டாக மாறும். பியூர் இந்த முயற்சி முக்கிய முன்னேற்றமாகும் எனக் கூறினார். பியூர் நிறுவனர் டாக்டர் நிஷாந்த் டோங்காரி. இது உண்மையிலேயே மாற்றத்திறனுடைய தீர்வு, மேலும் இது ஒரு மேக் இன் இந்தியா சாதனையாகும் என பேசினார். கடந்த 7 to 8 வருஷமாக ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் இப்போ லான்ச் பண்ணுறது வந்துட்டு ஒரு ரைட்டான டைமில் ரைட்டான ப்ராடக்ட் கொண்டு வராங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற சோலார் இன்ஸ்டாலர்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு மிகப்பெரிய வந்துட்டு ஒரு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. ஃப்யூச்சரில் வந்து சோலார் பண்ணும்போது இந்த மாதிரி பேட்ரி சிஸ்டம்மை வந்து அவங்க வந்துட்டு ப்ளக் பண்ணி கஸ்டமர்ஸ் கொடுக்கலாம். இது வந்து ஒரு ப்ளக் அண்ட் ப்ளே மெத்தடாக வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சோலாரோ பேட்ரி வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து கொடுக்கணுன்னா வந்து நம்ம வந்து பேட்ரி தனியாக வாங்கணும், இன்வெர்ட்டர் தனியாக வாங்கணும், ஸோ மற்ற எல்லா காம்பனண்ட் சார்ஜ் கண்ட்ரோலர் தனியாக வாங்கணும். இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி நம்ம இன்டகிரேட் பண்ணி கொடுப்போம். ஸோ பியூர் இவி இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா எல்லாமே இணைச்சி ஒரே ப்ராடக்டாக, அதாவது பேட்ரி இன்டகிரேஷனு, பேட்ரி இன்வெர்ட்டரு, ஸோ அதோட ஏஐ அண்ட் எல்லா க்ளவுடு பேஸ்டு எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இணைஞ்சு ஒரே ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு வரவேற்கத்தக்க ப்ராடக்ட்டு. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டு நிறைய வரப்போகுது. அதே மாதிரி இந்த பியூர் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டோட மார்க்கெட் எவ்வளவோ அதை காட்டிலும் இது வந்து 100 மடங்கு அதிகமான ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டாக இருக்க போகுது. அது வந்து அவர் சொல்லியிருந்தார், ரஃப்லி வந்துட்டு ஒரு $50 பில்லியன் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃப்யூச்சர் ஃபுல்லாமே வந்து எனர்ஜி ஸ்டோரேஜ் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை.